guys, welcome to my channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கலர் ஆர் டை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில் எப்படி விளையாடணும்னு நாங்கள் சொல்லியிருப்போம். ஸோ நீங்களும் பார்த்துட்டு நீங்களும் ரோப்ளாக்ஸில் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இங்கே ரூல்ஸ் போட்டிருக்காங்க. வேறு கலரில் ஒழிஞ்சோன்னா நம்ம அவுட் ஆயிடுவோம். இப்படி கலரே இல்லாமல் ஒழிஞ்சோனாலும் அவுட் ஆயிடுவோம். அதே கலரில் ஒழிஞ்சால் தான் நம்ம வின் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ரெட் பெயிண்ட். நம்ம எடுத்துகிட்டு ஒரு டோர் வழியாக போகலாம். இது கிட்டத்தட்ட ஒரு மேஸ் மாதிரி. இதில் வந்து நம்ம நிறைய பெயிண்ட் ப்ரஷ் எடுக்கணும். அதில் நான் ஆல்ரெடி 5 பெயிண்ட் ப்ரஷஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு. ஓகே, யார் பேசுகிறாங்கன்னா என் கசின் தான் பேசுகிறாங்க. ஓ மை காட். இதே மாதிரி அவன் வரும்போது நம்ம வந்து இந்த மாதிரி ரெட் பெயிண்டில் ஒழிஞ்சிக்கணும். அவன் இங்கேயே தான் சுற்றிட்டு இருப்பான். ஓகே, இப்போ அவன் போயிட்டான். இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளர் ஆச்சுன்னா வரான்ற அர்த்தம். ஸோ நீங்கள் போய் ஏதாச்சும் ஒரு கலர் எழுதி உங்கள் ரூமில் போய் ஒழிஞ்சிக்கணும். அவன் இந்த மாதிரி ரூம்குள்ளே வர முடியாது. ஏன்னா அவன் டாலாக இருக்கிறனால, இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறனால அவனால் உள்ளே வர முடியாது. இப்போ இந்த மாதிரி லைட்டாக பிளர்ராக இருந்ததுன்னா உங்களுக்கு பயம் இல்லைன்னா நீங்கள் ஓடலாம். பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே அதே கலரில் எழுதி அதே ரூமில் நீங்கள் இருக்கலாம். இப்போ அவன் போயிட்டான் சுத்தமாக, அதனால் நம்ம இப்படி போகலாம். ஓகே, நான் தப்பாக வந்துட்டேன். ஓகே, வரான். இப்போ வந்து அடுத்தது ஸ்க்ரூ ட்ரைவர் எங்கே இருக்குன்னா ஓகே கைஸ், நான் தோற்றுட்டேன். எப்படி தோற்றேன்னு எனக்கு தெரில. ஏதோ ஒரு இது போல். பரவாயில்ல, நம்ம ஃபஸ்ட்டில் இருந்ததுனால திருப்பி சொல்கிறேன். அதே மாதிரி உள்ளே போவோம். ஓகே, திருப்பி அதே இடத்துக்கு வந்து ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் எடுத்தாச்சு. வாங்க எங்கே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்ததுனால ஒரு வெண்ட் இருக்கும். அந்த வெண்ட்குள்ளே போய் நம்ம கொடுக்கணும். இப்போ வாங்க நம்ம போகலாம். வெண்ட் எங்கன்னா நம்ம வந்தோம்ல அதே இடத்துல இங்கே ஸ்க்ரூ ட்ரைவ் போட்டிருக்கோம். வெண்ட் இங்கே தான் இருக்கும். இப்போ ஏதோ டோர்க்குள்ளே போகிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஆபியும் இருக்கும். ஸோ நீ அங்கே ஆபியையும் பண்ணணும். ஓகே, ஸோ ஆபி பண்ணி முடிக்கக்குள்ள நீங்கள் இந்த சேனலுக்கு சிம்பிளிஃபைக்கு மறக்காம லைக் பண்ண மறந்துட்டுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோஸ் உடனே வரும். இப்போ நம்ம பேச அப்படியே வந்தாச்சு. ஆரஞ்சு கலரும் எடுத்தாச்சு. வாங்க நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். இப்போ வந்து நான் ஆரஞ்சு டோர் எங்கே இருக்குதுன்னு நான் சொல்ல போகிறேன். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்ம ரெட்டுக்கு வந்துட்டோம். ரெட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு டோர் வந்துடும். அந்த டோருக்குள்ளே பூண்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு பெயிண்ட் ப்ரஷ் வரும். ஆனால் அவங்க எனக்கு ஆல்ரெடி கொடுத்ததுனால எனக்கு பெயிண்ட் ப்ரஷ் இல்லை. வந்தீங்கன்னா அந்த டோருக்குள்ளே ஒரு டீல் டோர் மாதிரி இங்கே இருக்கும். அந்த டோருக்குள்ளே போனீங்கன்னா அப்படியே போய் டேர்ன் எடுத்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் ஒரு டோர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் இது கிடச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது எல்லோவையும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பிளர் ஆகல ஸ்க்ரீன். ஸோ நம்ம வந்த வழியிலேயே திருப்பி ஓடணும். எல்லோ எங்கே இருக்குன்னா ரெட் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு டோரில் தான் அந்த எல்லோ இருக்குது. ஸோ வாங்க இப்போ நம்ம போகலாம். இவன் நம்ம பார்த்ததுனால ஒரு ரூம்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கணும். அவன் அங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கான். ஓகே காய்ஸ், அவன் போகிறதுக்குள்ள நம்ம வந்து பார்க்கலாம் எங்கே பெயிண்ட் எங்கே இருக்குன்னா நீங்கள் ஒரு பெயிண்ட் இருக்குது. ஆனால் பிங்க் கலருக்கு அதுக்கு ஹேமர் வேணும். ஹேமர் போய் எங்கே கண்டுபிடிக்குன்னு தெரில. ஸோ அதை விட்டுறலாம். இப்போ வந்து நான் திருப்பி போகும்போது அவன் வந்துட்டான். அதனால் நான் திருப்பி வந்து உள்ளே ஒழிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவன் வரும்போது நீங்கள் போய் எல்லோ டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஒன்று பிடிச்சிருவாங்க. அதனால பிடிச்சா நீங்கள் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரணும். இல்லாட்டி நீங்கள் ரோபாக்ஸ் கொடுத்து கூட வரலாம். அப்படி உங்களுக்கு ரோபாக்ஸ் இல்லைன்னா நீங்கள் ரீஸ்பான் கொடுத்து திருப்பி அதே கலர்லேருந்து தான் வரணும். ஓகே காய்ஸ், நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் விளையாடணும். அப்போ ஏன் காய்ஸ் யாரும் சப்போர்ட் பண்ணுங்க. கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கணும். ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் நிறைய ஃபேஸ் 1 மில்லியன் ஃபேமிலி ஆனாலும் நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிற கேம்ஸும் விளையாடுவோம். ஆனால் நீங்கள் கமெண்ட்ஸில் எதுவுமே சொல்ல முடியுங்க காய்ஸ். ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். கஷ்டப்பட்டு நாங்கள் எடிட்லாம் பண்ணுறோம். ஸோ ப்ளீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அவனா வரல. அது வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த பொம்மை எங்கே இருக்குன்னு தேடிட்டுருக்கோம். ஓமை கூட மாட்டான். ஓகே, நம்மளுக்கு எல்லோ டோர் பக்கத்துலேயே கலர் இருந்ததுனால நம்ம தப்பிச்சிட்டோம். இல்லாட்டி நம்ம திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து அதே ரெட் கலரில் எடுத்து நம்ம திருப்பி வந்திருக்கணும். ஆமாம் காய்ஸ், நம்மளுக்கு லக் இருந்துச்சு காய்ஸ். டோரும் பக்கத்துலேயே இருக்குது. இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கலாம். நம்ம இங்கேருந்து கிளிக் பண்ணலாமே. இங்கேருந்து கிளிக் பண்ணோன்னா பெயிண்ட் எல்லாமே போயிடும். அப்புறம் பெயிண்ட் போனால் ஆனால் கலர் ஒழிஞ்சிட்ருக்கதை அவன் பார்த்துருவான். இப்போ அவன் இல்லாதனால நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன்.
என்னடா அது? ஒயிட் கலர் டோருக்குள்ளே போகணும். இதுக்கு போக முடியல, ஏதோ எனக்கு தேவை போல். என்னமோ நம்ம இந்த டோருக்குள்ளே போகலாம். ஹேமர் வேணும். ஹேமராக ஏதோ ஹேமர் அடித்தா தானே வரும். சா போல். ஓகே என்னமோ இப்போ வந்து ஏதோ எங்கள் ஜாமெட்ரி இது மாதிரி இருக்குது, நம்ம போய் பார்க்கலாம். என்னங்க வாபிளியாக இருக்குது கொஞ்சம். ஃபஸ்ட் டைம் நான் விளையாடும் போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருந்தது. நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் நானே இதை கம்ப்ளீட் பண்ணேன். ஓகே, நீங்கள் பார்த்துருக்கீங்க, இடம் மாறி இருக்குது. இடம் மாறி நம்மளுக்கு என்ன கைஸ், நம்ம கேம் முடிச்சிடலாம் கைஸ். ஓகே, நீங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் ஸ்லாப் டவர் போடுவோம். ஜூன் ஜூலையில் கொஞ்சம் ஷார்ட்ஸ் தான் வரும். ஷார்ட்ஸே வருமா தெரில, கொஞ்சம் பிஸியாக இருக்கும். ஜூனில் ஷார்ட்ஸ் தான் மோஸ்ட்லி வரும், வீடியோஸ்லாம் வராது. டிசம்பரில் வேணால் கொஞ்சம் வரும் கைஸ். ஓகே கைஸ், நம்ம அது பேசிகிட்டு இருக்க கேப்பில் வந்துட்டு ஓ மை காட், நம்ம எங்கே வந்திருக்கோம் எனக்கே தெரில. இருந்தாலும் நம்ம ஓகே கைஸ் கீழே விழுந்தாச்சு கைஸ். திருப்பி கட் பண்ணலாம் மேலே போகிறதுக்கு. ஓகே கைஸ், கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம எண்டுக்கும் வந்துட்டு நமக்கு இப்போ க்ரீன் பெயிண்ட் வந்துருக்கு. என்னடா கீ இது வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து கீ எடுப்போம்னு நினைக்கிறேன். நம்மளால் முடிக்க முடியுமான்னு தெரியல. அப்படி முடிக்க முடியலன்னா பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு நாங்கள் போடுறோம் கண்டிப்பாக. ஓகே, இப்போ பேசிகிட்டு இருக்க கேப்பில் வந்தாச்சு. இப்போ வந்து நான் க்ரீன் டோர் எங்கே இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ இருந்த மாதிரி என்னமோ நம்ம இந்த வால் அந்த சைடு பொம்மை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு லெஃப்ட் எடுத்தோன்னா இங்கே பார்த்தீங்களா ரெட் டோர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். நான் ரெட் டோருக்கு அப்படியே ஒரு ஆரஞ்சு இது சொன்னேன். ஆரஞ்சுலேயே ஒரு டேர்ன் எடுத்து ஒரு டேர்ன் எடுத்தோன்னா க்ரீன் டோர் வந்துடும். இப்போ தான் நான் அது காமிக்க போகிறேன், வாங்க காமிக்கிறேன். ஓகே காய்ஸ், நம்ம அதே டோருக்குள்ளே போந்து இப்படி வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கு பதிலாக இப்படி ஒரு டேர்ன் எடுத்தால் ஒன்றொரு டேர்ன் எடுக்கணும். டேர்ன் எடுத்தால் இந்த மாதிரி வால் மாதிரி வரும். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீன் டோர் இருக்குது. நீங்கள் வேணால் அந்த சைட்லேருந்து வரலாம், நாங்கள் ஈஸியாக ஷார்ட்கட் வந்துட்டோம். இது நம்ம டீல் கலர் கிடச்சிருக்கு. டீல் எங்கே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டில் ஒரு வெண்ட்குள்ளே போகணும்ல, அந்த வெண்ட்டில் நம்ம ஆபி முடிச்சதுக்கப்புறம் நம்ம டோர் வழியாக போகும்போது பக்கத்துலேயே டீல் டோர் இருந்தது. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். வந்த வழியிலேயே அப்படியே நம்ம போனால். ஓகே காய்ஸ், போயிட்டு இருக்கோம். ஓகே காய்ஸ், நம்மள மாதிரி ஒரு பையன் தலையில் ஹார்ன் வச்சுட்டு இருக்கான். அந்த பையன் யான்னு தெரில. ஐயோ காய்ஸ், அவன் அங்கே இருக்கான். அவனால் இதுக்குள்ளே வர முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். சம்டைம்ஸ் ஏதோ எனக்கு ஃபஸ்ட் டைம் விளையாடும் போது பக்காய் அவன் உள்ளே வந்துட்டான். அதனால இப்படி நான் ஒழிஞ்சுக்கிறேன் டீல் கலர்ன்றனால. ஓகே, இப்போ அவன் போயிட்டான். இப்போ போய் நம்ம நைஸாக போய் ரெட்டில் ஒழிஞ்சிக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவன் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ அவன் போயிட்டான். இப்போ நம்ம அப்படியே வந்து வெண்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, வெண்ட்டுக்குள்ளே போகிறோம். ஓகே, இந்த பெயிண்ட் ப்ரஷ் ஆபி இருந்துச்சு. இப்போ பெயிண்ட் ப்ரஷ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கே டீல் டோர் தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியுமான்னு தெரியல அவ்வளோ கிளியராக. ஓகே, குதிக்கிறதுக்குள்ள நம்ம எப்போ டீல் டோருக்குள்ளே போகணும். ஆனால் இதுக்குள்ளே போனால் என்ன வரும்? இதுக்குள்ளே போனால் ஏதோ ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வரும். ஏதோ இந்த மாதிரி. இது எங்கே ஃபிட் பண்ணணும்னா நம்ம க்ரீன் டோருக்குள்ளே போகும்போது நிறைய ஷேப்ஸ்லாம் பார்த்துருப்போம். அங்கே தான் நம்ம போகணும். இப்போ நம்ம திருப்பி க்ரீன் டோர் வழியாகவே போகலாம். ஓகே, இப்போ அவன் நம்மளை பார்த்துட்டான். ஆனால் போய் நம்ம ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கலாம். ஓகே கைஸ், சாரி ஃபார் திஸ் ஷேக்னஸ். கொஞ்சம் கிளிச்சானால ஷேக் பண்ணோம் ஃபோன். அப்படி பிரைட்னஸ் இல்லைன்றனால நான் இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம எங்கே போகணுன்னா க்ரீன் டோர் இருக்குல்ல, அங்கே தான் நம்ம போகணும். இன்கேஸ் உங்களுக்கு டீல் கிடச்சது தான் நீங்கள் இப்படி போகலாம். டீல் கிடைக்கலன்னா நீங்கள் நார்மலாக அந்த கண்டுபிடிச்சி போகலாம். டீல் கிடைக்குமோ 99% பேருக்கு டீல் கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம க்ரீன் டோருக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து தானே டீல் இது கலர் எடுத்தோம். அதே பக்கத்துலேயே இங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரையாங்கிள் கொடுத்தோன்னா எனக்கு என்ன கலர் கிடச்சிருக்குன்னா ப்ளூ கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம ப்ளூ டோர் எங்கே இருக்குதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ இங்கே ஸ்ட்ரைட்டாக போய் இப்படி டேர்ன் எடுங்க. டேர்ன் எடுத்திங்கன்னா ஒன் ஆர் டேர்ன் இப்படி போங்க. இப்படி போனீங்கன்னா பக்கத்துலேயே பிங்க் வரும்.
பிங்க் பக்கத்தில் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அப்படி 5/13 அப்படின்னு உங்கள் பெயிண்ட் ப்ரஷஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெயிட்டாக போய் இப்படி ஒரு டேர்ன் எடுத்திங்கன்னா முடிஞ்சுது. ஓகே இப்போ வரான். அதனால் ப்ளூ டோர் பக்கத்துலேயே நம்மளுக்கு ப்ளூ வால் இருக்குது. ஸோ நம்மளுக்கு நல்லது. ஓகே இப்போ அவன் இங்கே தான் எங்கேயோ இருக்கான். ஓகே ஓகே அவன் போயிட்டான். நம்ம டோர் ஓப்பன் பண்ணிடலாம். டோர் ஓப்பன் பண்ணிட்டோம். நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா சா கிடச்சிருக்கு. நம்மளுக்கு சா வச்சு இந்த வுட்டில் இருக்குல்ல, நீங்கள் லாஸ்ட் டைம் பார்த்தீங்களே, அந்த வுட்டை வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். அது அறுத்த அந்த டேஸ்குள்ளே அந்த ஒயிட் கலர் டோர். இப்போ நம்ம எங்கே போகணுன்னா நம்ம வந்து எல்லோ டோருக்கு போகணும். எல்லோ டோரில் தானே நம்ம ப்ரீவியஸாக வந்து நம்ம வந்து என்னடா இது கட்டே பண்ண முடியாது போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதே இடத்துக்கு தான் இப்போ நம்ம போய் இந்த சா வச்சு கட் பண்ணணும். அப்புறம் நீங்கள் இங்கெல்லாம் வரும்போது வழி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் இது. அப்புறம் போகும்போது கேர்ஃபுல்லாக போங்க, ஏன்னா உங்ககிட்ட இப்போ கலர் இல்லை. மேபி பிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹோல்குள்ளே இருக்கலாம். நீங்கள் அந்த ஹோல்குள்ளே குட்டி குட்டி ஹோல்குள்ளே வரமாட்டான். போகிறாங்க பாருங்க, யாரும் துரத்திட்டு போகிறாங்க. ஒரு பெயிண்ட் இருக்குது. இதுக்கு ஹேமர் வேணும். ஆனால் ஹேமர் எங்கே முடிக்குன்னு ஹேமர் எங்கே இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்கிறேன். இப்போ வந்து போய் கட் பண்ணால் ஒரு டோர் வரும். டோருக்குள்ளே போய் ஆபி முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஹேமர் கிடைக்கும். ஹேமர் எடுத்துகிட்டு வந்து நம்ம இதை உடச்சிக்கலாம். அடுத்தது நம்ம இங்கே தான் வரணும். ஓகே இப்போ அவன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, ஆனால் ஓடினா அவன் பிடிச்சிருவான் நம்மளை. ஸோ நம்ம எதுக்கோ கேர்ஃபுல்லாக மெதுவாகவே போகலாம். அவசரமே கிடையாது காய்ஸ். நீங்கள் ஓடினியும் உங்களே பார்த்துட்டு மேபி துரத்தலாம். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் காய்ஸ். கலர் இல்லை, சம்டைம்ஸ் இதில் கிளிச் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்து விளையாடுங்க. ஓகே இப்போ அவன் போயிட்டான். நம்ம போவோம். ஓகே காய்ஸ், அங்கே யாரும் நின்றுருக்காங்க. பச்சை கலரில் யாரும் நின்றுருக்காங்க. பச்சை இல்லை டீல் சம்திங். பச்சை தான். ஓகே இப்போ வந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ இந்த இடத்த திறந்துடலாம். இப்போ நம்மளுக்கு எங்கே என்னமோ கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கும் பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு போல் நம்ம எதுக்கும் எடுத்துக்கலாம். கீழே பார்த்துங்க காய்ஸ், கீழே வந்து ரத்தக்குள்ளே தான் விழுவோம். லாவா போல். ஓ மை காட், கீழே விழுற காய்ஸ், சாரி. இது கொஞ்சம் ஈஸியான ஹாபி தான். நம்ம ஃபஸ்ட்டு இதில் வெண்ட்டில் பண்ணதை விட, ஏன்னா எனக்கு நிறையா இந்த பேலட் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி திக் பெயிண்ட் ப்ரஷஸ் இருக்குது. அங்கே நிறையா தின்னாக இருந்தது. இங்கே வந்து நல்லா திக்காக இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு பர்பிள் கிடச்சிருக்கு. பர்பிளும் இதுவும் கிடச்சிருக்கு. ஓ மை காட், எனக்கு பர்பிள் பிடிக்கும். இப்போ வந்து நம்ம பர்பிள்குள்ளே போகணும். பர்பிள் எங்கே இருக்குதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ நம்ம பார்க்கலாம், வெயிட் பண்ணி. ஓகே கைஸ், பர்பிள் எங்கே இருக்குன்னு தெரியாது யாருக்கும். அதனால நாங்கள் கட் பண்ணிவிட்டு பர்பிள் கண்டுபிடிச்சோடனே போடுறோம். ஆமாம் கைஸ். ரொம்ப நேரம் கழிச்சு தேடினதுக்கப்புறம் பர்பிள் கிடச்சிச்சு. வாங்க நம்ம போய் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே இப்போ வந்து நம்ம ஏதோ லேடர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம போகலாம். ஓ இங்கே என்ன ஃபுல்லாக ஸ்கிரிப்ளிங்காக இருக்குது. ஓ மை காட், இது என்னது? ஓகே கைஸ், நம்மளுக்கு இன்னொரு பெயிண்ட் ப்ரஷ் கிடச்சிருக்கு. ஓகே இது வந்து இங்கே என்ன பண்ணணும்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. ஓ பிரிட்ஜ் வைக்கணும். ஓகே ஸோ எங்கே வைக்கணும்? ஓகே நம்ம வச்சதுக்கப்புறம் வந்தாச்சு. ஓகே கைஸ், நம்மளுக்கு ஹேமர் கிடச்சிருக்கு. ஹேமர் வச்சு அந்த பெயிண்ட் வாங்கலாம், பிங்க் கலர் பெயிண்ட் இருக்காது. ஓ மை காட், அவன் கீழே தான் இருக்கான். பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, அங்கே லைட்டாக. அது வந்து அவன் தான், வேறு யாரும் இல்லை. ஸோ அவன் இங்கே நடந்து போயிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டானா ஃபாஸ்ட்டாக போய் ஒழிஞ்சிக்கோங்க. ஏன்னா அவன் வந்து பார்த்துட்டாங்கன்னா அவங்களால மேலே வந்து பிடிக்க முடியும். அது ஒரு கிளிச்சான்னு தெரில, ஆனால் எனக்கு அப்படி நடந்திருக்கு. ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு இன்னொரு பெயிண்ட் ப்ரஷும் கிடச்சிருக்கு. ஐயோ வரான். நம்மளுக்கு டோட்டலாக வந்து 8 பெயிண்ட் ப்ரஷஸ் இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகலாம். ஓகே நம்ம இதுக்குள்ளே தான் போகணும். நம்ம வந்து 6 பெயிண்ட் ப்ரஷ் கண்டுபிடிக்கணும். ஓகே இப்போ வந்து நம்ம இங்கே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் க்ரீன். ஓகே தப்பா ஸோ இங்கே ஏதோ கேப் இருக்குல்ல. ஓ மை காட், இது என்ன எனக்கு சுத்தமாக தெரியல. கீ இங்கே இருக்குது. ஆமாம், இன்னொரு கீ இங்கே இருக்குது.
ஸோ என்ன ஆகுன்னு எனக்கு தெரியல, நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. நம்ம முதல்ல வெளில போகலாம். வரான் அவங்கள போய் ஒழிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷம் கைஸ், நம்ம வந்து ஒரு இதுக்குள்ளே இருக்கோம், ஸோ அவனால் வர முடியாது. ஓகே இப்போ வந்து நம்ம ஐ திங்க் நம்ம வந்து இதுக்குள்ளே இருக்கோன்னு நினைக்கிறேன். க்ரீனுக்குள்ளே, க்ரீனாக ப்ளூவான்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம். ஓகே அவன் போயிட்டான்னு நினைக்கிறேன். நம்ம போவோம். ஓகே நம்ம ப்ளூவில் தான் இருந்திருக்கோம் இவ்வளோ நேரமாக. ஏன்னா ஸ்டார் கேஸ் வந்துச்சுன்னா அது ப்ளூ. வந்து நான் ஃபாஸ்ட்டாக ஓடணும். ஃபாஸ்ட்டாக ஓடலைன்னா வச்சுக்கலாம். இங்கே பிங்க்கு தான் இங்கே இருக்குது. ஓ மை காட், வரான் ஓடுங்க கைஸ். அப்பாடா, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா இந்த தடவை நான் நிறைய தடவை அவுட் ஆகியிருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு பிடிச்சிக்குவான். ஏன்னா கலரே இல்லை இப்போ. ஸோ பெஸ்ட்டு நான் இப்போ இங்கே ஒழிஞ்சிக்கிறது தான். ஓகே இப்போ வந்து அவன் போயிட்டான்னு நினைக்கிறேன். நான் போயிடலாம், ஏன்னா பக்கத்தில் ஒரு டோர் இருக்குது. ஸோ நம்ம வருத்தப்படத்தே. நான் பார்த்த பிங்க் கலர் டோர் நான் பார்த்தேன், அதை நான் வச்சுக்கலாம். ஓகே இப்போ வந்து நான் போகிறேன். ஐயோ வரான் ஓடுங்க கைஸ். ஓகே இப்போ வந்து நம்ம சேஃபான பிளேஸில் தான் இருக்கோம். அவனால் இங்கே வர முடியாதுன்னு நம்புகிறேன். அவங்களால வர முடியாது, இடம் அது கொஞ்சம் ஷார்ட்டானது. மட்டும் ஆளாக இருக்கான். ஓகே கைஸ், இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இதே கலர்ஸ் ஆர்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் தான் லக்கி பர்சன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் கிளிச்சாக தெரியுது அந்த இடத்துல. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், விசிபிளாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து வரான்றதுக்கு அர்த்தம். அதனால் நம்ம கொஞ்சம் இந்த கார்னர்லேயே இருந்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் பர்சனில் போட்டிருக்கேன், ஏன்னா இல்லாட்டி உங்களுக்கு கைஸ்க்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு நம்மளோட ஃபேஸ் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைமா. ஓகே, நம்ம சேஃப் ஜோன் வந்ததுக்கப்புறம் நம்ம நார்மலாக தேர்ட் பர்சன் வச்சுக்கலாம். ஓகே இப்போ நம்ம கொஞ்சம் சேஃபான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் இருந்தாலும் அந்த பையன் டீல் வச்சுருக்கான் பாருங்க, தெரியுதா? ஓகே இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் இப்படி வச்சுக்கலாம், ஏன்னா இன்னும் கொஞ்சம். ஓகே அவன் வந்து நம்மளை பார்த்துட்டான், அதனால் அவன் எங்கேயோ சுற்றிட்டு இருக்கான். ரொம்ப கிளிச் ஆகுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கிளியராக இல்லை. ஓகே இப்போ வந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். நம்ம ஓடிடலாம் குடுன்னு. ஓகே அவன் அங்கே தான் இருக்கான். நம்ம வந்து ஓகே இங்கே தான் நம்ம வரணும். ஓகே திறந்தாச்சு. நம்மளுக்கு வந்து பிங்க் கிடச்சிருக்கு. ஓகே இப்போ வந்து நம்மளால பிங்க் ஹால்ஸில் ஹைட் பண்ண முடியும். பிங்க் க்யூட்டாக இருக்கேன் கைஸ். யாருக்கெல்லாம் பிங்க் பிடிக்குமோ மறக்காமல் லைக் போட்டிருக்கேன். ஓகே கைஸ், நான் பிங்க் கலர் டோர் பார்த்த ஒரு இடத்துல, அதே இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ. ஆமாம் கைஸ், நல்லா நம்ம பார்த்தோம். இப்போ அவன் அங்கே தான் இருக்கான். ஆனால் அங்கே தான் பிங்க் டோர் இருக்குது. நம்ம கொஞ்சம் நேரம் இங்கே ஒழிஞ்சிக்கிட்டே அப்புறமா நம்ம போகலாம். ஓகே அவன் போயிட்டான்னு நினச்சிட்டு நம்பிட்டு போகிறேன். ஓகே கைஸ், நம்ம பிங்க் டோருக்கு வந்துட்டோம். நம்ம அடிச்சா எடுத்துடலாம். ஓகே கைஸ், நம்மளுக்கு ஒரு கீ கிடச்சிருக்கு. அந்த லாக் ஓப்பன் பண்ணுற கீ. ஆமாம் கைஸ், அந்த லாக் எங்கே இருக்குதுன்னு நான் சுத்தமாக மறந்துட்டேன். ஞாபகம் வச்சுருக்கியா லக்ஷா? இன்னும் நான் ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனால் நீ வந்து ஒரு இடத்துக்கு போனதானே? ஓகே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எல்லோ டோர் வழியாக போய் அந்த மேட்ரிக்ஸ் மாதிரி ஏதோ பண்ணுவாங்க, அங்கே தான் இருந்தது. ஸோ இப்போ வாங்க நம்ம அங்கேயே போகலாம். ஓகே நம்ம அங்கே போனக்கப்புறம் இப்போ கட் பண்ண போகிறோம். அந்த இடத்துல போனக்கப்புறம் நான் கட் பண்ண மாட்டேன். ஓகே கைஸ், கட் பண்ணலாம்.